கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே அன்போடு கூட வாழ்த்தி உங்களை நான் வரவேற்கிறேன். நாம் அனைவரும் நம்முடைய இல்லங்களில் இருந்த வண்ணமாக இதனால் கூட பரிசுத்தத்தோடு கூட ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இருந்த வண்ணமாகவே தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். நேசிக்கின்ற நல்ல ஆண்டவரே, இந்த மன மகிழ்ச்சியான இந்த பரிசுத்தமான இந்த நாளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த பரிசுத்தமான இந்த நாளை காணும்படி ஆண்டவர் கிருபை தந்தீர், அதற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கடந்து வந்த பாதைகளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் இந்த கொரோனா வைரஸினால லட்சக்கணக்கான மக்கள் ஆண்டவரே மறித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நொடி பொழுதும் அநேக பேர் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். இருந்தாலும் ஆண்டவரை மட்டுமா எங்களை வழிநடத்திருக்கிறீர், பாதுகாத்திருக்கிறீர். நாங்கள் நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். பாதிக்கப்பட்ட மக்களோடு கூட நம்முடைய கிருபை இருக்க வேண்டுமாய் நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். குறிப்பாக ஆண்டவரே, இந்த நாளினுடைய இந்த ஆராதனைக்காக கூட நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே நாங்கள் பாடக்கூடிய பாடல்கள், ஏறெடுக்கக்கூடிய ஜெபங்கள், ஆண்டவரை தியானிக்கக்கூடிய உங்களுடைய வார்த்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக்கி தர வேண்டுமாய் நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். இந்த ஆராதனை தொடக்கம் முதல் நிறைவு மட்டுமாக தூய ஆவியானவரின் அந்த வல்லமையின் பிரசனம் எங்கள் மத்தியிலே தங்கி வழிநடத்த வேண்டுமாய் அன்பின் ஆண்டவர் இயேசு வழியாக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். என் பரம தந்தையே, ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று பாமாலையில் 22வது பாமாலை பாடலை பாடுவோம். பாமாலையின் 22 தூய 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 சர்வ வல்ல நாதா என்ற பாடலை நாம் பாடுவோம். Tu
இரண்டாவது ஆராதனை முறைமையை நாம் பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, முத வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து முத குமாரனை லட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களை போல் மனிதனாக எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் திரும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளுடைய அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரை உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே காலமும் எல்லா புகழும் மகிமை உண்டாவதாக. ஆமென். பாவ அறிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மையே நாம் வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதம் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்தேன் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனை பரத்துக்கு விரோதமாகவும் முத பார்வையிலும் நான் பாவம் செய்தேன். இனியுடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உடைய கூலிக்காரன் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுளுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு ராமன். எல்லா விதத்தில் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் மௌனமாக நம்மையே நாம் சோதித்து அறிவோமாக. ஒரு நிமிடம் நாம் அமைதியாக இருந்து நம்முடைய எண்ணங்களை, சிந்தனை ஒருமுகப்படுத்தி, ஆண்டவரே, என்னுடைய பாவத்தை, என்னுடைய தவற்றை, என்னுடைய மீறுதல்களை தயவாய் மன்னிங்க ஆண்டவரே என்று சொல்லி நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் காத்திருப்போம். நம் அனைவருமாக இணைந்து முதலாவது பாவ அறிக்கை ஜெபத்தை அவருடைய அர்த்தத்தை உணர்ந்தவர்களாக அனைவருமாக இணைந்து நாம் கருத்தாய் நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவை, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் இந்த வழிகளை விட்டு வெளியடைந்து போனோம். எங்கள் இறுதி யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் நடந்தோம். முத பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் நாங்கள் குற்றம் செய்தோம். செய்தகளை செய்யாமல் செய்தகாதல் செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரிங்கள் ஆண்டவராக இயேசு மூலமாய் மனதுக்காரர்கள் செய்த வாக்குத்தத்தின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதர்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தை நிமித்த துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இறக்கமுள்ள பிதாவை, உடைய பரிசுநாமத்துக்கு மகிமையுண்டாம்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெரிந்து மட்டுள்ளார் நடந்து வர இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நம் கட்டளிட்டருளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேடுதலையும் நமக்கு தந்தல்வாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக.
திருமறை பாடம் படிக்க கேட்போம். முதலாவது திருமறை பாடம். Today's first reading from the Old Testament in English is taken from Joel chapter 2 verses 28 to 32. Joel chapter 2 verses 28 to 32. And it shall come to pass afterward that I will pour out my spirit on all flesh. Your sons and your daughters shall prophesy. Your old men shall dream dreams, and your young men shall see visions. Even on the male and female servants, in those days I will pour out my spirit. And I will show wonders in heavens and on the earth, blood and fire, columns of smoke. The sun shall be turned to darkness, and the moon to blood, before the great and awesome day of the Lord comes. And it shall come to pass that everyone who calls on the name of the Lord shall be saved. For in Mount Zion and in Jerusalem there shall be those who escape, as the Lord has said, and among the survivors shall be those whom the Lord calls. This is the end of the reading. Thanks be to God. சந்திப்பே ஓ ஏகோவா
இன்று வாசிக்கப்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி வேத பாடம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 21 வரை. யோவான் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 21 வரை. நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்போது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனின் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார் என்பதே. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். எனக்கு
ஜெபம் செய்வோம். என் கண்மலையும் என் மீட்பெரும் ஆக்கிய ஆண்டவரே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவரின் இருதயத்தின் எண்ணங்களும் உம்முடைய சமூகத்திலே ஏற்புடையவையாக இருப்பதாக சுவாமி. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரிலே அன்போடு கூட வாழ்த்தி உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த நாளில் கூட நம்முடைய இல்லங்களில் இருந்த வண்ணமாக ஆண்டவரை நோக்கி ஆராதிக்கும்படியாக, குடும்பமாக இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவர் இந்த வாய்ப்பை நமக்கு தந்திருக்கின்றார். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் ஜெபத்தோடு கூட தியானிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த மே மாதம் 21ஆம் தேதி ஒரு சிறப்பான ஒரு நாளாக திருச்சபை அதை கொண்டாட ஆயத்தப்பட்டது. ஆனால் இந்த லாக்டவுன் மூலமாக அதை நாம் அனுசரிக்க முடியாமல் நாம் அதை தவறிவிட்டோம். இருந்தாலும் இந்த நாளிலே அதை நாம் நினைவு கூறுவது நமக்கு நலமாயிருக்கும். இந்த மே மாதம் 21ஆம் தேதி அசென்ஷன் ஆஃப் அவர் லார்ட், கிறிஸ்து விண்ணுக்கெழுந்த திருநாள் என்று சொல்லி நாம் அனைவரும் அறிந்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பதாக அவர் பரத்துக்கேறின அந்த நாளை நாம் அனுசரிப்பது நம்முடைய வழக்கமாக இருக்கின்றது. கிறிஸ்து பரத்துக்கேறின அந்த நிகழ்வானது திருச்சபை வரலாற்றிலும் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்விலும் மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்கிறதாக நீங்கள் நானும் அறிந்திருக்கின்றோம். நீங்கள் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்றால், கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்களுடைய விசுவாசம் வீணாயிருந்திருக்கும். கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருந்திருக்கும். ஆக கிறிஸ்துவினுடைய அந்த உயிர்த்தெழுதல் அந்த நாளிலிருந்து 40 நாட்கள் கணக்கிட்டு இந்த கிறிஸ்து விண்ணுக்கெழுந்த அந்த திருநாள் அது கொண்டாடப்படுகிறது. உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்பதாக வருகின்ற அந்த 40 நாட்கள் மிக முக்கியமான ஒரு நாட்களாக திருச்சபை அதை நினைவு கூற நீங்களும் நானும் கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் விண்ணுக்கெழுந்த அந்த திருநாள் என்பது மிக முக்கியமான ஒன்றாய் இருக்கிறது. நீங்கள் அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் நீங்கள் 3வது வசனத்தை நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்றால், அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவர்களை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். ஆக அன்புக்குரியவர்களே, தம்மை உயிரோடு இருக்கிறவராக உயிர்த்தெழுந்த ஆண்டவர் 40 நாட்கள் அளவும் இந்த உலகத்திலே அவர் தன்னை அடையாளப்படுத்தினார். பின்பு வானத்திற்கு எழுந்தருளி போனார் என்று சொல்லி நீங்களும் நானும் வேதத்திலே நாம் படிக்கின்றோம், திருமறையிலே நாம் படிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஆக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விண்ணுக்கெழுந்த அந்த நாளானது மிக முக்கியமான ஒரு நாளாக இருக்கிறது. நீங்கள் லூக்கா 24வது அதிகாரம் 50வது வசனத்தை நீங்கள் படித்தீர்கள் என்றால், அந்த இடத்திலே லூக்கா 24வது அதிகாரம் 50வது வசனத்தை நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்றால், பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர் ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார். அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு கூட எருசலேமுக்கு திரும்பி வந்து நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டிருந்தார்கள். ஆக பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் அந்த இடத்திலே தன் கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விண்ணுக்கெழுந்த அந்த நாளிலே தங்கள் கைகளை அவர்கள் உயர்த்தி அவர்களை ஆசீர்வதிக்கின்ற உயிர்த்தெழுந்த ஆண்டவர்.
அது மாத்திரமல்ல, அவர்கள் எல்லாரும் சந்தோஷத்தோடு கூட இருந்தார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் படிக்கின்றோம். ஒருவேளை பரலோகத்துக்கு போன ஆண்டவர், விண்ணுக்கு எழுந்த அந்த ஆண்டவர், அவர் போகும்போது கூட, விண்ணுக்கு எழும்போது கூட மகிழ்ச்சியை கொடுக்கிறவராக, ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை தருகிறவராக, ஆசீர்வதிப்பவராக காணப்பட்டார் என்று சொல்லி நாம் வேதத்தில் படிக்கின்றோம். அது மாத்திரமல்ல, நீங்கள் அப்போஸ்தலர் 1:11 படித்து பார்ப்பீர்கள் என்றால், கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். ஆக அவருடைய வருகைக்காக காத்திருக்கின்ற இந்த காலகட்டங்களிலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் இந்த நாட்களிலே திருச்சபை நமக்காக சிந்திக்கும்படியாக கொடுத்திருக்குதான் தலைப்பு என்னவென்று பார்த்தீர்கள் என்றால், ப்ராமிஸ் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட், தூய ஆவியானவருடைய அந்த வாக்குறுதி என்று அந்த தலைப்பிலே இந்த நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆக தூய ஆவியானவரை குறித்து அதிகமாக நீங்களும் நானும் அறிந்து வைத்திருக்கின்றோம். என அன்பானவர்களே, ப்ராமிஸ் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட் என்று சொல்லி எந்த நாளிலே சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். தூய ஆவியானவரை குறித்து நாம் சிந்தித்துக் கொள்வதற்கு முன்பதாக இந்த தூய ஆவியானவருடைய அந்த செயல்பாடுகள் மிக முக்கியமானது என்பதை திருமறையிலே அதிகமான இடங்களிலே நாம் படித்து நாம் அறிந்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம். நாம் திருமறையில் இருக்கிற அனைத்து வசனங்களும் மிக முக்கியமான வசனங்களாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் மிக முக்கியமான 4 நிகழ்வுகள் பரிசுத்த ஆவியை ஒருவேளை பெற்றுக்கொள்வதற்கு பரிசுத்த ஆவியினுடைய அந்த வல்லமை, ஒரு தூய ஆவியானவருடைய அந்த வல்லமை எப்படி இருந்தது என்பதை குறித்து 4 முக்கியமான காரியங்களை நான் உங்களுக்கு அடையாளப்படுத்த விரும்புகின்றேன். திருமறையிலே அனைத்து நிகழ்வுகளும் முக்கியம்தான். என்றாலும் 4 மிக முக்கியமான நிகழ்வுகள் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தவையாக இருப்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக உலகினுடைய இந்த பிறப்பு. ஒருவேளை இந்த உலகத்தினுடைய அந்த தோற்றம், நீங்கள் அந்த படைப்பினுடைய நீங்கள் ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்றால், இந்த உலகம் எப்படி தோன்றினது, அந்த இந்த உலகம் தோன்றும் பொழுது தூய ஆவியானவருடைய அந்த செயல்பாடு எப்படி இருந்தது என்பதை குறித்து அந்த முதல் 2 அதிகாரங்களை ஆதியாகமத்தில் படித்தோம் என்றால் நீங்களும் நானும் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். ஆக அந்த படைப்பிலே தூய ஆவியானவருடைய அந்த செயல்பாடு இருந்ததை நீங்களும் நானும் அறிந்திருக்கின்றோம். தூய ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார். அது மாத்திரமல்ல அன்புக்குரியவர்களே, 2வதாக நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்றால் இன்னொரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு என்னவென்றால், நீங்கள் யாத்ராகமும் 19வது அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்றால் அதிலே நீங்கள் 6வது வசனம் 20வது வசனத்தை அதே அதிகாரத்தில் நீங்கள் படித்தீர்கள் என்றால், அந்த சீனாய் மலையிலே கடவுள் நெருப்பாக இறங்கி வந்தார். சீனாய் மலையிலே கடவுள் நெருப்பாக இறங்கி வந்தார் என்று சொல்லி அந்த இடத்திலே தூய ஆவியானவருடைய அந்த செயல்பாடுகளை நீங்களும் நானும் அதிகமாக அறிந்திருக்கின்றோம். நீங்கள் என்னுடைய ஜனங்கள், நான் உங்கள் கடவுள் என்பதை அந்த இடத்திலே ஆண்டவர் சொல்லுவதை, அந்த இடத்திலே ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு கட்டளையாக சொல்வதை நீங்களும் நானும் படித்து அறிந்து வைத்திருக்கின்றோம். 3வது மிக முக்கியமான ஒரு நிகழ்வு என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பிறப்பு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பிறப்பு என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. தூய ஆவியானவருடைய அந்த செயல்பாடின் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கன்னிமரியாள் வயிற்றில் பிறந்த அந்த பிறப்பானது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. 4வதாக சொல்ல வேண்டும் என்றால் திருச்சபையினுடைய பிறப்பு. நீங்கள் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கு திருச்சபை அந்த உருவானதை குறித்து பெந்தேகோஸ்தே என்னும் நாளிலே அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே வந்திருந்தார்கள். இந்த பெந்தேகோஸ்தே நாளை குறித்து வருகின்ற வாரத்தில் சிந்திக்க நாம் ஆயத்தப்பட வேண்டும். ஆக
நான் சொன்ன இந்த 4 காரியங்களிலே இந்த 4 நிகழ்ச்சிகள் இந்த வரலாற்றையே மாற்றி கொண்டிருக்கிறதான வரலாற்றையே மாற்றிவிட்ட ஒரு நிகழ்வுகளாக இருக்கின்றது. அதில் ஒரே ஒரு ஒற்றுமை என்னவென்றால், அதனுடைய மூல காரணம் என்னவென்றால் தூய ஆவியானவர் மாத்திரமே. என அன்புக்குரியவர்களே, தூய ஆவியானவருடைய அந்த செயல்பாடு, அந்த வாக்குறுதி, ப்ராமிஸ், அவருடைய தூய ஆவியானவர் மூலமாக நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகள், இந்த நாளிலே தூய ஆவியானவருடைய அந்த செயல்பாடுகள் மூலமாக இந்த 4 முக்கியமான நிகழ்வுகள் வரலாற்றை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளாக இருந்தது. அது மாத்திரமல்ல அன்புக்குரியவர்களே, நாம் படிக்க கேட்ட யோவேல் 2வது அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்றால் அந்த அதிகாரம் முழுவதும் மிக சிறப்பான ஒரு அதிகாரமாக இருக்கின்றது. தூய ஆவியானவரை குறித்து அந்த இடத்துல சொல்லும் பொழுது, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன். மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை நான் ஊற்றுவேன். எல்லார் மீதும் ஆண்டவர் அவருடைய ஆவியை அவர் பொழிந்தருள இருக்கின்றார். ஆவியை விரும்பி ஏற்றுக்கொள்ளும் பொழுது எந்தவித தடையும் கிடையாது என்று சொல்லி நீங்களும் நானும் அறிந்திருக்க வேண்டும். ஆண்டவர் தம்முடைய ஆவியை கொடுப்பதிலே எந்தவித தடையும் கிடையாது என்பதை நீங்களும் நானும் அதை திட்டமாய் அறிந்திருக்க வேண்டும். மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை நான் ஊற்றுவேன். தூய ஆவி கடவுளால் அருளப்பட்ட ஒரு ஆசீர்வாதமாக, ஒரு அருள் கொடையாக இருந்திருக்கிறதை நீங்களும் நானும் அறிந்திருக்கின்றோம். அப்போஸ்தலர்கள் என்று அழைக்கப்பட்ட 12 சீடர்களுக்கு மாத்திரம் மட்டுமல்ல, 120 பேருக்கு ஆண்டவர் அவருடைய ஆவியை அவர்கள் கொடுத்து திருப்பணிக்கென்று அவர்களை தகுதிப்படுத்தி தூய ஆவியானவர் அவர்களை அந்த ஊழியத்திற்கு நிறைப்பணிக்கு நேராக அவர்களை வழிநடத்தி வைப்பதை நீங்களும் நானும் வேதத்தில் படிக்கின்றோம். என கண்பானவர்களே, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அந்த இடத்துல பாரபட்சம் கிடையாது. எல்லார் மேலும் ஆண்டவர் அவருடைய ஆவியை ஊற்றி இருக்கிறார். ஆண்டவருடைய அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அந்த வல்லமை, பரிசுத்த ஆவியானவர் யார் என்பதை நீங்களும் நானும் அறிந்து வைத்துக் கொண்டிருக்கின்றோமா? என கண்பானவர்களே, ஒரு அழகான ஒரு வேத பாடம் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. நீங்கள் கலாத்தியர் 5வது அதிகாரம் 22, 23 வசனங்களை நம் மனப்பாடமாக அறிந்திருக்கின்றோம். ஆவியானவருடைய அந்த செயல்பாடுகளை குறித்து நாம் அதிகமாக அறிந்து வைத்திருந்தாலும் ஆவியின் கனிகளை குறித்து மிக அழகாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 5வது அதிகாரம் 22 வசனங்களை 23 வசனங்களை படித்திருந்தால், ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் என்று இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமே கிடையாது. ஆவியானவர் நமக்கு அநேக வரங்களை, கனிகளை கொடுத்திருக்கிறார். நாம் எப்படி இருக்க வேண்டும்? ஆவியானவரை, தூய ஆவியானவரை நாம் ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் ஆவிக்குரிய கனிகளை கொடுக்க வேண்டியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். இந்த ஆவிக்குரிய கனிகளின் மூலமாக ஆவியானவரை நீங்களும் நானும் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தூய ஆவியானவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். அதற்கு முன்பதாக உள்ள வசனங்களை படித்து பார்ப்பீர்கள் என்றால் 19வது வசனத்திலே மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றது. மாம்சத்தின் கிரியைகளை குறித்து அந்த இடத்துல ஒரு பெரிய பட்டியல் இருக்கின்றது. ஆனால் ஆவியின் கனி எப்படி நாம் ஆண்டவருக்குள்ளாக தூய ஆவியானவர் நம்மோடு இருக்கும் பொழுது நாம் எப்படி செயல்பட வேண்டும், எப்படி பிறருக்கு முன்னுதாரணமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி மிக அழகாக ஆவியின் கனிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் கனி கொடுக்கிறவர்களாக, ஒருவேளை இந்த ஆவியின் கனிகளிலே நாம் நிலைத்திருந்து தூய ஆவியானவரை நாம் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றோமா? அது மாத்திரமல்ல, நாம் படிக்க கேட்ட யோவான் எழுதின நற்செய்தி நூல் அந்த 14வது அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அது மாத்திரமல்ல அவர் ஆவியானவரை குறித்து சொல்லும் பொழுது அந்த இடத்துல நாம் யோவான் 14வது அதிகாரம் 16வது வசனத்தில் நாம் படித்து பார்ப்போம் என்றால், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படியாக சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். தூய ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கின்றார். நம்மோடு கூட அவர் அவருடைய கட்டளைகளை கொடுத்திருக்கின்றார். நமக்கு ஒரு வழிகாட்டியாக, நம்மை வழிநடத்தி செல்லக்கூடியவராக தூய ஆவியானவர் இருந்து நமக்கு செயல்படுகிறவராக இருக்கின்றார்.
ஆங்கில வேதாகத்திலே ஹெல்பர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை கம்ஃபர்டர், நம்மை அவர் கவனிக்கக்கூடியவராக, நம்மை பாதுகாக்கக்கூடியவராக, நமக்கு உதவி செய்யக்கூடியவராக தூய ஆவியானவர் இருப்பதை நீங்களும் நானும் அறிந்திருக்கின்றோம். இந்த பகுதியிலே ஆண்டவர் தூய ஆவியானவர் நம்மிடத்தில் இருக்கும் பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்களும் நானும் ஆண்டவர் நம்மிடத்தில் அநேக காரியங்களை எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுக்கு வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். யோவான் 14வது அதிகாரம் 17வது வசனம். அது மாத்திரமல்ல, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்திலே வருவேன். மீண்டுமாக ஆண்டவர் அந்த தூய ஆவியானவர் நம்மிடத்திலே வரக்கூடியவராக, நம்மோடு கூட இருந்து செயல்படுகிறவராக, இந்த கடைசி காலங்களிலே அந்த தேற்றரவாளன் மீண்டுமாக நம்மிடத்திலே வரக்கூடியவராக இருக்கின்றார். நீங்களும் நானும் அந்த இரண்டாவது வருகைக்கு ஆயத்தப்படக்கூடியவர்களாக இருக்கின்றோமா? நான் மீண்டுமாக வர இருக்கிறேன், வருவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குறுதியில் இருக்கிறார். அவருடைய வருகைக்காக நீங்களும் நானும் காத்திருக்கின்றோமா? அவருடைய வருகை எப்படி இருக்கும் என்று சொல்லி எல்லாம் அறிந்திருக்கின்றோம், வேதத்தில் படித்திருக்கின்றோம். எப்படி வானத்திற்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே அவர் வரவும் இருக்கின்றார், தேற்றரவாளனாக. எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளில் கூட தூய ஆவியானவருடைய அந்த பிராமிஸ், ஆண்டவர் நமக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார். நான் மீண்டுமாக வர இருக்கிறேன். தூய ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நம்மை செயல்படுத்துகிறவராக இருக்கின்றார். ஆவியின் கனி உடையவர்களாக, ஆண்டவருக்கென்று உண்மையாகவே கனி கொடுக்கக்கூடியவர்களாக, அந்த ஆவியை பெற்றிருக்கக்கூடிய நீங்களும் நானும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். உண்மையாகவே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். நாம் எல்லாரும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த வல்லமையை பெற்றிருக்கின்றோம். ஆண்டவருக்கு என்று சாட்சியா ஜெபிக்கின்றோமா? கடைசி காலங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் எப்படி வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். அவருடைய வருகைக்கு நீங்களும் நானும் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். தூய ஆவியானவருடைய அந்த வல்லமையை பெற்றிருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவருக்கு என்று சாட்சியா இந்த கடைசி காலங்களிலே வாழுவோம். அவருடைய வருகைக்காக நீங்களும் நானும் காத்திருப்போம். அவருடைய வருகையிலே உண்மையாய் ஆண்டவருக்கு பரிசுத்தமாய் ஆண்டவருடைய கட்டளைகளை கற்பனைகளை நீங்களும் நானும் ஏற்றுக்கொண்டு உண்மையாய் அவருக்கு நடக்கும் பொழுது என்று மொழியாத அந்த நித்திய வாழ்வுக்கு நேராக நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருப்பார். ஆகவே உண்மையாகவே பரிசுத்தமாய் பரிசுத்தாவியை பெற்றிருக்கிற நீங்களும் நானும் உண்மையாய் அவருக்கு சாட்சியாய் வாழ்வோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக. ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாக நாம் அறிக்கை செய்வோம். அனைவருமாக எழுந்து நின்று அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியை படைத்த சர்வவல்ல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாள் பிறந்தார். பொது பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடு எழுந்திருந்தார். பரவலுக்கு ஏறி சர்வவல்ல பிதாவாகிய வலது பாசம் விட்டிருக்கிறார். அவ்விடத்தில் உள்ள ஒரு மரித்தோர் நியாயத்துக்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக பசுமையும் பசுவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கின்றேன். ஆமென். அமருவோம். அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டுமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திருப்பெயரிலே அன்போடு கூட உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் இந்த வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுகிற நம்முடைய திருச்சபையை சார்ந்த ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். ஆண்டவர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து குடும்பமாக தனிப்பட்ட முறையில் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபத்தோடு விசுவாசத்தோடு காத்திருப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. நம் அனைவருமாக எழுந்து நின்று கீர்த்தனைகளிலே 342வது பாடலை பாடுவோம். கீர்த்தனை 342, தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன் என்ற பாடலை நாம் பாடுவோம்.
பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பரலோகில் இடமுண்டு என்றவரே, அறிவாக என்னை சேர்க்க வேண்டும் வருவேன். பரலோகில் இடமுண்டு என்றவரே, அறிவாக என்னை சேர்க்க வேண்டும் வருவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கின்ற நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கின்றோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மீண்டுமாக உம்முடைய சமூகத்திலே குடும்பமாக நாங்கள் வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, விசுவாசத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட உம்முடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருக்கின்றோம். உலக நாடுகள் முழுவதும் இந்த கொரோனா வைரஸின் மூலமாக லட்சக்கணக்கான மக்கள் ஆண்டவரே இறந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நொடி பொழுதும் லட்சக்கணக்கான மக்கள் இந்த நோயினாலே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, உம்மிடத்தில் நாங்கள் விசுவாசத்தோடு கூட செபிக்கிறோம். ஆண்டவர், ஒரு பெரிய அற்புதத்தை அதிசயத்தை ஆண்டவனை செய்ய வேண்டுமா நான் விடுதல் செய்கின்றோம். ஆண்டவரே, உம்மால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே, நீர் எத்தனையோ அதிசயங்களை அற்புதங்களை செய்திருக்கிறீர், இன்றளவும் செய்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவர், எப்படியாவது ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸ் முழுவதுமாக ஒழிக்கப்பட, உயிர் சேதங்கள் தடுக்கப்பட, ஆண்டவரே இந்த தொற்று நோய் இதோடு ஒழிக்கப்பட ஆண்டவர் கிருபை பாராட்ட வேண்டுமா நான் விடுதல் செய்கின்றோம். குறிப்பாக ஆண்டவரே, மருத்துவர்களுக்காக, நர்சஸ்க்காக கூட நாங்கள் அதிகமாக செபிக்கிறோம். ஆண்டவர், தங்களுடைய உயிரை கூட பொருட்படுத்தாமல் ஆண்டவரே அந்த சேவை மனப்பான்மையோடு கூட செய்கின்ற அந்த சேவைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். குடும்பத்தின் மக்களுக்காக கூட நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீர் கண்ணோக்கி அவர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். காவல்துறையிலே பணியாற்றுகிறவர்களுக்காக, தூய்மை பணியிலே பணியாற்றுகிறவர்களுக்காக கூட செபிக்கிறோம். அவருடைய குடும்பத்தின் மக்களுக்காக கூட செபிக்கிறோம். அவருடைய கிருபை அவர்களோடு கூட இருக்க வேண்டுமாய் நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். ஆண்டவரே, குறிப்பாக எங்களுடைய தமிழ்நாட்டுக்காக கூட நாங்கள் அதிக பாரத்தோடு கூட செபிக்கிறோம். ஆண்டவர், லட்சக்கணக்கான மக்கள் ஆண்டவரே வேலை இல்லாமல் தங்களுடைய சொந்த ஊருக்கென்று அவர்கள் புலம்பெயர்ந்து சென்று கொண்டிருப்பதை நாங்கள் அறிகின்றோம். உண்ண உணவில்லாமல், இருப்பதற்கு இடமில்லாமல், வேலை இல்லாமல், ஆண்டவரை பசியோடு வறுமையிலே எப்படியாவது தங்களுடைய ஊருக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி போராடுகிற அந்த ஜனங்களையும் நாங்கள் நோக்கி பார்க்கின்றோம். அரசாங்கத்தின் மூலமாக அவர்களுக்கு உதவி கிடைக்க பெற்று சரியான நேரத்திலே அவர்கள் தங்களுடைய ஊருக்கு சென்றடைய ஆண்டவர் கிருபை தர வேண்டுமா என்று செய்கின்றோம். பசியினாலே, வறுமையினாலே, உணவில்லாமல்
வேலை இல்லாத திண்டாட்டத்தினாலே போராடுகிற ஒவ்வொருவரையும் நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவர். ஒவ்வொருவரோடு கூட கிருபை இருக்க வேண்டுமா நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம் ஆண்டவரே. குறிப்பாக ஆண்டவரே எங்களுடைய திருச்சபைக்காக கூட அதிக பாரத்தோடு கூட செபிக்கிறோம் ஆண்டவர். வியாபாரம் செய்கிற மக்களுக்காக கூட செபிக்கிறோம். தினக்கூலியிலே உழைக்கின்ற ஒவ்வொருவருக்காக கூட செபிக்கிறோம். வேலை இல்லாமல் போராடுகின்ற ஒவ்வொருவருக்காக கூட செபிக்கிறோம் ஆண்டவர். இந்த நிலை வெகு விரைவாக மாற்றப்பட ஆண்டவர் கிருபை பாராட்ட வேண்டுமாய் நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். குறிப்பாக ஆண்டவரே, இந்த ஆலயங்கள் எல்லாம் பூட்டப்பட்ட நிலைமையில ஆண்டவரே நாங்களும் ஆன்லைன் மூலமாக உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கின்றோம். வெகு விரைவாக என்னுடைய ஆலயங்கள் எல்லாம் திறக்கப்பட மீண்டுமாக இந்த ஆலயத்திலே வந்து ஆண்டவரே எல்லாரும் உம்மை நோக்கி ஆராதிக்கும்படியாக வெகு விரைவாக இந்த ஆலயங்கள் திறக்கப்பட ஆண்டவர் நீர் உதவி செய்ய வேண்டுமாய் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கருத்தோடு கூட செபிக்கிறோம் ஆண்டவர். உடைய அன்பு பிள்ளைகளுக்காக கூட செபிக்கிறோம் ஆண்டவரை. விசேஷித்த ஞானத்தை தந்து நல்ல பாதுகாப்பை தந்து ஆண்டவர் வழிநடத்த வேண்டுமாய் வேண்டுதல் செய்கின்றோம். வயதானவர்களுக்காக கூட செபிக்கிறோம். பரிபூர்ண நல்ல சுகத்தை நல்ல பலனை ஆண்டவரை தர வேண்டுமாய் நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம் ஆண்டவரே. எங்களுடைய கோவை திருமணத்திற்காக கூட செபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய பேராயருக்காக பேராயர் அம்மாக்காக கூட செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஆயர்மார்களுக்காக கூட செபிக்கிறோம். மிஷினரிமார்களுக்காக கூட செபிக்கிறோம். மிஷினரி ஊழியர்கள் செய்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் கருத்தாய் செபிக்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே, என்னுடைய கோவை திருமணத்தில் பெண் ஆயராக இருக்கக்கூடிய ரெவரண்ட் மாது ஹில்டா ஆயரம்மா அவர்கள் கர்த்தருக்குள்ளாக நித்திரையடைந்திருக்கிறார்கள். அவர் வாழ்ந்த வாழ்வை நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம். அவர் உமக்காய் செய்த ஊழியங்களை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். நம்முடைய சமூகத்திலே அவர்களை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களை இழந்து தவிக்கின்ற குடும்பத்தை சார்ந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீர் ஆறுதல் படுத்த வேண்டுமாய், உடைய மெய்யான சமாதானத்தை ஆண்டவனை தர வேண்டுமாய் நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். ஒரு விஷயம் கூட எங்களையே தாழ்த்து கரங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. என்னுடைய குற்றங்கள், குறைகள், தவறுகள், பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தயவாய் மன்னித்து என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்தித்து நிறைவான நம்முடைய ஆசீர்வாதத்தை தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் அன்பின் ஆண்டவர் இயேசு வழியாக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் எங்கள் பரம தந்தையே, ஆமேன். பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, உன்னை நாமம் பசுப்படுவதாக, உன்னுடைய ராஜ்யம் வருவதாக, உன்னுடைய சித்த பலவு செய்து போல பூமியிலே செய்யப்படுவதாக. உன்னப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாக மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீர்ந்து ரசித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்ல மகிழ்ச்சியுள்ளே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதும் என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகலமால் மறவாதே, ஆமேன். நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் கூற்று வழிநடத்தலும் நம் அனைவரோடும் இன்னும் நாட்டிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக. நிறைவு பாடலாக கீர்த்தனையில் 317வது பாடலை பாடுவோம். அனுக்கிரக வார்த்தையோடு என்ற பாடலை நாம் பாடுவோம். மனமகிழ்ந்தய மகத்துவ
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தருடைய சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக.